ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் க்யூட்டான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். கலர் பேப்பர் ரெண்டு ஒரே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு தான் க்யூட்டாக பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு நார்மலாக சைஸ் எல்லாம் கிடையாது, சும்மா நீங்கள் ஒரு A4 ஷீட்டை சைடாக வச்சு சும்மா இந்த சைஸுக்கு வந்துட்டு சும்மா கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக்கு வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லிம்மாக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா நமக்கு பேப்பரில் நல்லா ஒட்ட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ஸ்லிம்மாக இது மாதிரி வந்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு 2 சைடு வந்துட்டு இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நேராக இருக்கிறதுக்காக. ஓகே, அதே மாதிரி நான் கொஞ்சம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 4 வந்துட்டு பெரிய ஸ்டிக்கு, இன்னும் 4 வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ், இது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மேக் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நேற்று தான் நம்ம வீடியோ பண்ணோம், இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம். நான் இதுலேயும் கூட உங்களுக்கு எதுக்கும் காமிக்கிறேன். நான் அதிலே சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்கன்னு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் அதை பார்க்காதவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதை பார்த்தவங்களுக்கு நம்ம எப்படி பண்ணோன்னு அது ஸ்லோவாக ரொம்பவே நீட்டாக காமிச்சிருப்போம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் இதில் மறுபடியும் ஒருக்கா பண்ணி காமிக்கிறேன். அந்த ஃப்ளவரை வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, அதுக்காக நான் பிங்க் கலர் பேப்பர்லாம் சென்டிமீட்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 8 சென்டிமீட்டர், அப்புறம் 7 சென்டிமீட்டர், அப்புறம் வந்துட்டு 6 சென்டிமீட்டர், அது மாதிரி நான் வந்துட்டு பேப்பர் எடுத்திருக்கேன். ஓகேவா, கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான். கண்டிப்பாக ப்ளூ அண்ட் பிங்க் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா ப்ளூ வந்துட்டு என்னோடய ஃபேவரட், அதுக்காக தான் சொல்கிறேன். அது இல்லாமல் க்யூட்டாக இருக்குது இல்லையா, அதனால தான். யாருக்கெல்லாம் ப்ளூ பிங்க் வந்துட்டு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்படி வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் அழகாக வரணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம இந்த இப்போ நான் வரைஞ்சேன் இல்லையா, அதை வரைகிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம கர்வ் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைகிறத பொறுத்து தான் ஃப்ளவர் வந்துட்டு அழகாக கிடைக்கும், இப்போவே சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து வரணுக்கு மேலே ஒன்று ஒட்டிட்டோன்னா நல்லாவே இருக்காது. அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா, ஸ்கேல் வச்சு 2 இதழுக்கும் நேராக வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்தோன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்துட்டு கிடச்சிடும். நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 பேப்பர் இருக்கு இல்லையா, அதுலேயும் மேக் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வேறு எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே வந்துட்டு அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் தான் வேறு. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இது ஒட்டுறது கூட பாருங்கள் எந்த மாதிரி ஒட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒட்டியிருக்க பெரிய ஃப்ளவருக்கு 2 இதழுக்கும் சென்டராக வர மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஒட்டணும். ஓகேவா, இப்போ நான் அது மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். 3ஆவதாக ஒட்டுறதும் அதே மாதிரி தான் ஒட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. செகண்டாக ஒட்டியிருக்க 2 இதழுக்கும் சென்டராக இந்த 3ஆவது வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு சென்டராக நான் கொஞ்சம் அழகாக டெக்கரேட்காக நான் வந்துட்டு ஒரு பீட்ஸ் தான் ஒட்டுறேன். அதாவது கோல்டன் கலரில் செம்ம அழகாக வந்துட்டு மேட்ச் ஆகுது. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தெர்மாக்கோல் பால்ஸ் ஒட்டலாம். இல்லை என்கிட்ட அதுவும் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேப்பர் இருக்கும் இல்லையா, கலர் பேப்பர், அதை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் ரவுண்டாக கட் பண்ணி அது சென்டராக ஒட்டிங்கன்னா க்யூட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த மாதிரி வைக்கிறேனோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெருசாக வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி ஒரு 4 பீசஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் தான் இப்போ நான் 2 சைடு வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்துட்டு மேலே ஏற்றியும் செகண்டாக இருக்கிறத கொஞ்சம் கீழே இறக்கியும் அந்த மாதிரி வச்சுருப்பேன் 2 சைடும். நெக்ஸ்ட்டு கிராஸாக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் வந்துட்டு நான் அது மாதிரி தான் வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே அதுக்கு மேலே நான் வச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்துட்டு கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும், லெஃப்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே சைடில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 2ஆவது ஒட்டுறேன். அது எந்த மாதிரி ஒட்டுறேன்னு பாருங்கள். அதாவது நான் சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்துட்டு ரைட் சைடு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி, லெஃப்ட் சைடு உள்ளே தள்ளி இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிசைனாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு ஒட்டிக்க போகிறோம். அது வந்துட்டு எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி தான் கீழே ஃபர்ஸ்ட்டாக ஒட்டணும் இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறத மேலே ஒட்டிக்கலாம். வந்துட்டு ரைட் சைடு உள் பக்கமாக தள்ளி இருக்கும், லெஃப்ட் வந்துட்டு கொஞ்சம் வெளி பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ஒட்டுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு க்யூட்டான டிசைனில் வந்துட்டு நமக்கு கிடச்சிடும். இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க. ஃபுல்லாக மேக் பண்ணிவிட்டு ரொம்ப ஷேக் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 சைடும்
ஸ்டிக்கு மாதிரி நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த ஃப்ளவரை ஒட்ட போகிறோம். ரொம்ப க்யூட்டாக ஒட்ட போகிறோம். அதாவது ஆப்போசிட் சைடில் மட்டும்தான் கிராஸாக ஒட்ட போகிறோம், நம்ம ஃபுல்லாக ஒட்ட போகிறது இல்லை. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பிங்க் மட்டும் மேக் பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் கிராஸாக 2 சைடும் ஒட்டியிருக்கோம். பார்க்குறதுக்கு அந்த ஃப்ளவர் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் கண்ணு வச்சுட்டே இருந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு கிராஸாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் அந்த ப்ளூ இருக்கு இல்லையா, ப்ளூ ஃப்ளவர், அதை வந்துட்டு சைடில் இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் அந்த இதழ் வந்துட்டு ரொம்ப அது மேலே இல்லாமல் இருக்கும். நான் ஒட்டுறதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அதை அந்த சைடு ஒட்டிக்கிட்டேன். பிங்க்கு நடுவில் இருக்க மாதிரியும் 2 ப்ளூஸ் வந்துட்டு சைடில் இருக்க மாதிரியும் ஒட்டிக்கலாம். ஒரு க்யூட்டான லுக் வந்துட்டு கொடுக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு, நான் ரசிச்சுட்டே இருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஒட்ட போகிறோம். அதாவது சென்டரில் பிங்க்கு, 2 சைடு ப்ளூன்னு சொல்லிட்டு ஒட்டிக்கிறேன். கலர் காம்பினேஷன் தான் செம்ம க்யூட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. சென்டரில் அந்த பீட்ஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் நல்லாவே செட் ஆகுது. ஓகே, இப்போ வந்துட்டு லீஃப் தான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 4 லீஃப் வந்துட்டு இருந்தால் போதும். ஃப்ளவர்லாம் இப்போ நம்ம வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டோம் கரெக்டாக. இந்த மாதிரி லீஃப் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்க மாதிரி, பெருசானா நல்லா குண்டாக இருக்க மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வந்துட்டு ஓரமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு உள்ளே தெரியாத மாதிரி உள்ளே வந்துட்டு வச்சு விட போகிறோம். அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா அடியில், அது மேலே வந்துட்டு ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. லீஃப் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் தெரிகிற மாதிரி. அதே மாதிரி பிங்க்குக்கு 2 சைட்லேயும் வந்துட்டு அந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஒட்டுறேன் இல்லையா, அந்த மாதிரி. இன்னும் உங்களுக்கு எங்கேயாவது ஒட்டணும்னு தோணுச்சுன்னா கூட ஒட்டலாம். அதாவது அந்த பிங்க்குக்கு கீழே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் ஒட்டுறதுனா ஒட்டலாம். நான் சும்மா 2 மட்டும் தெரிகிற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதோட லுக் வந்துட்டு செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் நேற்றே சொன்னேன், அந்த ஃப்ளவருக்கு வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஃப்ளவர் எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறதுன்னு ரொம்பவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நேற்று தான் வந்துட்டு அப்லோட் பண்ணோம். ஓகே, க்யூட்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் நான் சொன்னேன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு க்யூட்டான கிராஃப்ட் இருக்குது, அதுக்காக தான் ஃப்ளவர் மேக் பண்ணுறோம் நேற்றே நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம வாலில் மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே ரசிச்சிட்ருக்கோம். வாலில் வந்துட்டு நான் டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு நான் ஒட்டிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், நான் வாலில் மாட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பேக் சைடு அந்த ஒயிட்டும் இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தே இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ க்யூட்டு, ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அந்த ஃப்ளவர் தான் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணோம், ஆனால் பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ அழகாக கிடைக்காது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.